السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்று கடமையான இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உபரியான கியாமுல் லைல் தொழுகையும் நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்க சபையில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று கூறி என்னுடைய இன்றைய வகுப்பினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முற்கால செய்திகளும் முத்தான படிப்பணிகளும் என்ற தலைப்பின் கீழே நாம் தொடர்ச்சியாக வரலாற்று செய்திகள் மற்றும் அதனுடைய படிப்பினைகளை அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் பாவங்கள் தொடர்பான சில செய்திகளையும் படிப்பினைகளும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நற்குணங்கள் மற்றும் நல்லறங்கள் சார்ந்த சில வரலாற்று செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி. இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு அறிவிப்பாளர்கள் வழியாக இந்த செய்தி வருகிறது. அதாவது முதலாவது ஒரு அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. பிறகு அபு ஹுரைரா மற்றும் அபு ஹுதைஃபா, இப்படியாக மூன்று அறிவிப்பாளர்கள், அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு இப்படி மூன்று அறிவிப்பாளர் தொழிலாக இந்த செய்தி வருகிறது. அதில் சில வார்த்தைகள் கூடுதல் குறைவாக இடம்பெறும். நாம் தொகுத்து அந்த செய்தியினுடைய சாராம்சத்தை நாம் சொல்ல போகிறோம். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு செல்வம் அதிகமாக வழங்கியிருந்தான். அவன் அந்த செல்வத்தை, அதிகமாக வழங்கப்பட்ட அந்த செல்வத்தை அவன் சரியாக பயன்படுத்தாமல் அவனுடைய மரணத்தினுடைய இறுதி நேரத்திலே அவனுக்கு மரணம் வந்து விட்டது. அந்த மாதிரியான நிலையிலே நான் மரணிப்பேன் என்று தெரியக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறான். அழைத்து அந்த பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்குறான். என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கேட்கும்போது அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஓ தந்தையே, நீங்கள் மிக சிறந்த தந்தையாக தான் எங்களுக்கு இருந்திருக்கீங்க என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, நான் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நான் செய்த மாதிரி எனக்கு தெரியல. அதிகமாக நான் பாவங்கள் செஞ்சுருக்கிறேன். அதனால் நான் இறந்து விட்டால், நான் இறக்கப் போகிறேன், இறந்து விட்டால் என் மீது விறகுகளை வைத்து எரித்து விடுங்கள். எரித்த பிறகு என்னை என்ன செய்யுங்க, எல்லா சாம்பலாக்கி அதை காற்றடிக்கக்கூடிய நாளிலே தூவி அதை கடலிலே கரைத்து விடுங்கள் என்பதாக சொல்கிறோம். இது இந்த மூன்று அறிவிப்புகள் வழியாக வரக்கூடிய செய்தியினுடைய மொத்த சாராம்சம். அப்போ இப்படி சொல்கிறான். இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அதே மாதிரி அவரும் மரணிக்கிறார். மரணித்த பிறகு அவருடைய ஜனாசாவை அதே போலவே விறகு வைத்து எரிக்கிறாங்க. எரித்து அதை சாம்பலாக்கி தூவி கடலிலே, காற்றடிக்கக்கூடிய நாளிலே கடலிலே தூவி கரைத்து விடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு கட்டளையிட்டானாம். அந்த பூமிக்கு கட்டளையிட்டு இவனுடைய உடல் பாகங்களை எல்லாம் நீ ஒன்று திரட்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒன்று திரட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானை அவனை பார்த்து கேட்கிறான், உன்னை இதுவாறு செய்ய தூண்டியது எது? எதற்காக நீ இப்படி செய்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும்போது அவன் சொல்லுகிறான். ஒரு அறிவிப்பிலே வருகிறது, அதாவது மகாஃபத்துக் யா ரப் அப்படின்னு சொல்லி வருகிறது. இன்னும் ரெண்டு அறிவிப்பிலே வருது, யா ரப் ஹஷியத்துக், நான் உன் மீது உள்ள அச்சத்தினால், உன் மீது உள்ள பயத்தினால் நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி செய்ய சொன்னேன். நான் பாவம் நிறைய செஞ்சிருக்கிறேன், எனக்கு நிறைய பொருளாதாரம் தந்திருக்கிறாய், ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனமாக எந்த விதமான நல்ல அமல்களும் செய்யவில்லை, அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன். நீ இந்த மாதிரி செய்தால் என்னை நீ விசாரிக்க மாட்டாய், நீ விசாரிப்ப என்று தெரியும், ஆனால் இப்படி செய்து விட்டால் நான் உன்னிடத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்து உன் மீது உள்ள தண்டனையின் பயத்தினால் நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்து விட்டேன் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை மன்னித்தான் என்பதாக இந்த ஹதீஸிலே நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தி நாம் அரிதாக நாம் கேள்விப்பட்டிருந்தாலும்
பெரும்பான்மையாக இந்த செய்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் இதை நாம் சொல்வதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இதனுடைய படிப்பினைகளை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் உக்பா பின் ஆமிர் அப்படிங்கிற நபித்தோழர், இவர் நப்பாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நப்பாஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். நப்பாஷ் என்று சொன்னால் அதாவது சவக்குழியை தோண்டி திருடக்கூடிய ஒரு பாவம், அந்த பாவத்தை இவர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மற்ற ஹதீஸுகளிலே இதை தொகுத்த இமாம் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இது இந்த மனிதர் அப்படி செய்யவில்லை, அது வேற ஒருவர் என்பதாக சொல்கிறாங்க. அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, அல்லாஹ் அலம். ஆனால் உக்பா பின் ஆமீர் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் அந்த காரியத்தை ஈடுபட்டவர் தான் அப்படிங்கிறது சொன்னாங்க. இது கூடுதல் குறிப்பு. அப்போ இந்த அளவுக்கு பாவம் தனக்குத்தானே அதிகமாக செய்திருக்கிறேன் என்பதாக உணர்ந்ததுனால தான் இப்படி சொல்கிறார். முதலாவது விஷயம், அல்லாஹ்வை பற்றிய தவறான புரிதல். என்ன தவறான புரிதல் என்று சொன்னால், ரெண்டு விஷயத்தில் பார்க்கலாம். ஒன்று, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அவன் என்ன செய்கிறாங்க, இது என்ன இந்த மாதிரியாக என்ன தண்டிப்பான்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னை மீண்டும் என்ன செய்ய மாட்டான், நான் எப்படி என்னுடைய உடல் சிதைக்கப்பட்டாலும் அவன் என்னை உயிர்ப்பித்து எழுப்புவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான் நம்புறாரு. அந்த பயத்தினால தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னை இந்த மாதிரி செய்யவே சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன தவறிட்டாருன்னு சொன்னால், நாம இந்த மாதிரி செஞ்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று திரட்ட மாட்டான்னு நினைச்சார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், ஃபஅலுல் லிமா யுரீத், அல்லாஹ் தன் நாடியதை செய்யக்கூடியவன். அவன் ஒரு விஷயத்தை நாடினான் என்று சொன்னால், இன்னமா அராத ஐயகூல லஹு குன் ஃபயகுன், ஆகுனா ஆகிரும். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், மீண்டும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த கடல்ல கரைச்ச அந்த துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த விஷயத்திலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது அச்சம் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹை பற்றி தவறான புரிதல் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தினால் அல்லாஹுடைய மன்னிப்பை நாம் பெற முடியும். இது மிக பிரதானமான ஒரு படிப்பினை. இந்த செய்தியில அடிப்படை அம்சம் என்ன, அல்லாஹ்வின் மீது தவறான ஒரு புரிதல் தான் அவருக்கு இருக்குது. அக்கீதால சின்ன பிழை இருந்தாலும் அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தண்டிச்சிருவாங்கிற ஒரு பயம் இருக்குது பாருங்க. இந்த அச்சத்தின் காரணமாக ஒருவர் அல்லாஹுடைய மன்னிப்பை உண்மையாக அவர் உள்ளத்தில் அல்லாஹை பயந்தால், அல்லாஹ் நாடினால் அவருடைய மன்னிப்பை பெற முடியும் என்பதை இந்த செய்தி நமக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குதரத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன மாதிரியாக நீங்க உடல் சிதைக்கப்பட்டாலும் சரி, உங்களை நாம் என்ன செய்வோம், சும்மா இலைனா துர்ஜஊன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய குதரத்தை இந்த செய்தியில பார்க்க முடியுது. அதே மாதிரியாக பேசிக்கா இந்த சம்பவத்தில் நம்ம விளங்குவது அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் மன்னிச்சான். அது எதனால மன்னிச்சா, அவர் அல்லாஹ்வை பயந்ததனாலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முல்க்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். யார் மறைவிலும் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அவருக்கு பாவ மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு விஷயத்தை சொல்றான். அவர் அல்லாஹ் பயந்துட்டாருன்னு சொன்னா, குறிப்பா தனிமையில் அவர் பயந்துட்டாருன்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு இருக்குது, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துறான். மேலும் மறுமையில் அவருக்கு மகத்தான கூலியும் இருக்கிறது. ரெண்டு விதமான வாக்குறுதி கொடுக்கிறான். அப்ப இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது, அவர் தவறாக விளங்கி இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது கொண்ட பயத்தால் அதை செய்ய தூண்டியது அவருடைய உள்ளம். ஆனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவரை மன்னித்து விட்டான் என்பதாக நாம் பார்க்க முடியுது. அதனால தான் இந்த மாதம் இறையச்சத்தினுடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தை உரமாக்குவதற்கான ஒரு மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோம்பின் மூலமாக எதிர்பார்ப்பது என்னதான், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும், இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். அதனால தான் இந்த மாதத்துல பாருங்க, நம்மை அறியாமலே பல காரியங்களை நம்மை விட்டு பாவங்களிலிருந்து விலகுவோம், அல்லாஹ்வை பயப்படுவோம். இந்த மாதிரியாக நன்மை செய்வதிலும் பாவத்திலிருந்து விலகுவதிலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருப்போம். எனக்கு இது பகல் நேரத்தில் தடுக்கப்பட்டிருந்தாலும் நான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக அந்த அச்ச உணர்வை நம்முடைய உள்ளத்திலே உரமாக்குகிறோம். அதனால தான் இந்த செய்தியை நாம் என்ன செய்ய முடியும், இந்த ரமலான் மாதத்துக்கு பொருத்தமாக இருப்பதனால் இதை இந்த வரலாற்று செய்தி நாம் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறோம். அதே மாதிரி நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. அதில் முதலாவது கண் அல்லாஹுடைய பயத்தால் அழுத கண், அல்லாஹுடைய பயத்தினால் அழுத கண்கள். தான் செய்த தவறுக்காக அல்லாஹ்வின் முன்னாடி நின்னா அல்லாஹ் என்னை எப்படி விசாரிப்பான், என்னை தண்டித்தா என்னுடைய நிலைமை என்னவாகும், நரகம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் யோசித்து ஒருவர் உட்கார்ந்து அழுவாரே, அந்த கண்ணை நரகம் ஒருபோதும் தீண்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் நரகவாசி கிடையாது, அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது, சொர்க்கம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொருவர் யார், இன்னொரு கண்கள் எதுன்னு சொன்னா, அல்லாஹுடைய பாதையில் விழித்திருந்த கண்கள். இன்றைக்கு நாம கியாமுல் லைல் தொழுகுதுக்காக நடுநிசையில எழுந்து நம்முடைய விழாப்புறத்தை உயர்த்தி அல்லாஹ்வுக்காக நாம் விழித்திருக்கிறோம் என்று சொன்னால், இது எதற்கு,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், நன்றியுடைய அடியாளாக இருக்க வேண்டும், லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் அமல்கள் செய்கிறோம், பாவ மன்னிப்புக்காக வருந்துகிறோம், விழித்திருக்கிறோம். இது மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில ஏனைய காலங்களிலும் இருப்பதற்கான ஒரு இரையச்ச உணர்வை நம்முடைய உள்ளத்திலே பாய்ச்சுவதற்காகத்தான் இந்த அமல்களை செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உணர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த ரமலான் மூலமாக என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் படிப்பினையாக பெற வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அல்லாஹுடைய பாதையில் அவருக்கு பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ பொருளாதாரத்தை வழங்கியிருக்கும் போது நான் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, நான் இன்று இரவு தர்மம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அன்னைக்கு இரவுல போய் தர்மம் செய்கிறார். அந்த தர்மம் யாருக்கு போயிருச்சு அப்படின்னா, அதை பெற்றுக்கொண்டவள் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. அந்த விபச்சாரிக்கு அந்த தர்மம் போயிடுச்சு. மறுநாள் காலையில் மக்கள் பேசுகிறாங்க, இன்று இரவு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. இவர் என்ன செய்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நாம் தர்மம் செய்தோம், மக்கள் என்ன செய்கிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சரி அது விபச்சாரிக்கு போயிடுச்சு, நம்ம இன்னைக்கு நைட்டு என்ன செய்வோம், தர்மம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் என்ன செய்கிறார், தர்மம் செய்கிறார். அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரியாக தர்மம் செய்யும் பொழுது அது ஒரு பணக்காரர் கையில் போய் விழுந்துருச்சு. அப்போ பணக்காரர்கிட்ட கொண்டு போய் தர்மம் செஞ்சுட்டார். மறுநாள் காலையில் மக்கள் பேசிக்கொள்கிறாங்க, பணக்காரருக்கு இன்று இரவு தர்மம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ அது காதில் கேட்டோன்னு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்றார். பிறகு என்ன செய்கிறாரு, இன்று இரவு நாம் தர்மம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் ஒரு தர்மத்தை கொடுக்குறாரு. திருடன் கையில் போய் விழுந்துருச்சு. ஒரு திருடனுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சுட்டார், அவன் திருடன் வந்தவன் நைட்டு போய் தர்மம் கொடுக்கணும்னு சொல்லி திருடனை கொண்டு போய் கொடுத்துட்டார். மறுநாள் காலையிலும் பேசப்பட்டது, ஒரு திருடனுக்கு இன்று இரவு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் அல்லாஹ்வை புகழ்ந்தார். அவருக்கு கனவுலே ஒரு வானவர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவை கொடுக்குறான். அதில் வானவர் வந்து சொல்லுகிறார், உங்களுடைய தர்மம் ஏற்கப்பட்டு விட்டது. என்ன சொல்லப்பட்டது அவருக்கு, அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு வானவர் வந்து அவருக்கு அதை தெரிவித்து கொடுக்குறார், உங்களுடைய தர்மம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. என்ன காரணம், அவர் வந்து கொடுக்கப்பட்டது வேற, அதாவது யாருக்கு தகுதியா அவங்களுக்கு உள்ளவங்களுக்கு கொண்டு கொடுக்கல. ஒரு விபச்சாரம் பண்றவனுக்கு, ஒரு பணக்காரனுக்கு, ஒரு திருடனுக்கு கொண்டு போய் தான் கொடுத்துருக்கிறார். ஒரு ஏழைக்கு தர்மம் யாருக்கு கொடுப்போம், ஒரு முடியாதவங்களுக்கு, ஒரு ஏழைக்கு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, அதை பெற தகுதியானவங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுப்போம். அந்த தகுதி உள்ளவங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்கும் கொடுக்கப்பட்டாலும் அவருக்கு கொடுத்த அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு நன்மாராயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வானவர் மூலமாக கனவிலே தெரியப்படுத்துகிறான். அப்ப தெரியப்படுத்தின பிறகு இந்த விஷயங்களை வந்து அவர் அதாவது வானவர் மூலமாக அது தெரியப்பட்டது, ஏற்கப்பட்டது வருது. இந்த செய்தி இதோட முடியுது. இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒருவர் வந்து நல்ல தூய்மையான எண்ணத்தோடு என்ன செய்கிறார், தர்மம் செய்கிறார். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான். அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மத்தை பற்றி பல்வேறு வசனங்களை திருமறையிலே சொல்கிறான். அதாவது யமஹக்கும் அல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்குறாங்கிறான். அதே மாதிரி மா நகஸ ஸதகத்தி மிம்மால், உங்களுடைய தர்மத்திலிருந்து நீங்கள், அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது என்ன செய்யாது, தர்மமாக கொடுக்கும்போது அது உங்களுடைய பொருளாதாரத்தை எதுவும் குறைத்து விடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹுடைய பாதையில் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் யுஹ்லிஃபுகும், அது உங்களுக்கு திரும்ப தரப்படும் என்று சொல்லப்படுது. இப்படி நிறைய வசனங்களை, ஹதீதுகளை நிறைய பார்க்க முடியும். நாம அதை ஆதரவு வைத்து தர்மம் கொடுக்குறோம். ஆனால் தர்மம் கொடுக்கும்போது நம்ம எந்த எண்ணத்தில் கொடுப்போம், இவருக்கு வந்தவருக்கே நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இவருக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, இவர் வந்து பிழைக்கக்கூடியவராக தானே இருக்கிறாரு, இவர் நான் முஸ்லீமாக இருக்கிறாரு, என்ன நம்ம இப்படியெல்லாம் பார்த்து காரணங்களை தேடி சில நோக்கங்களை பார்த்து கொடுப்போம். இவருக்கு தான் கொடுக்கணும், அவருக்கு தான் கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கவே கூடாது என்றெல்லாம் பட்ஜெட் போடுவோம். ஆனால் சிலர் வந்து ரொம்ப இவருக்கு கம்மியாக கொடுக்கணும், இவருக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலாம், இப்படியாக நம்ம நீயத்தில் இருப்போம். ஆனால் இவருடைய நீயத்து என்ன, இன்னைக்கு நைட்டு அல்லாஹ் வழங்கியிருந்து நான் தர்மம் செய்வோம், அது யாராக இருந்தாலும் சரி. இதற்கு விளக்கத்தை நாம் பார்க்கும்போது அதுக்கு எப்படியான விளக்கங்கள் இந்த ஹதீஸில் வருது என்று சொன்னால், அந்த விபச்சாரிக்கு கொடுக்கப்பட்ட தர்மம், அந்த பெண்மணி வந்து தப்பு செய்தது எதுக்கு, பொருளாதாரத்துக்கு தான். இவர் கொடுத்த அந்த ஒரு பெருந்தொகை அந்த பெண்மணி என்ன செஞ்சது, வெட்கப்பட வைத்து அந்த விபச்சாரத்தில் விலகச் செய்தது. அதனால தான் அது வெளியே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக பணக்காரர் கொடுத்தப்பட்டது. அந்த பணக்காரர் எப்படிப்பட்டவர் இருந்தார், கஞ்சனாக இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை, அந்த அருள் கொடையிலிருந்து எதையுமே மக்களுக்கு கொடுக்காமல் கையை சுருக்கி வைத்துக் கொண்டார். நமக்கு போய் ஒருத்தர் தர்மம் செஞ்சிட்டான்னு வெட்கப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, சரி நம்ம தர்மத்தை கொடுப்போம்னு சொல்லி பொருளாதாரம் வெளியே வந்துருச்சு. அதனால தான் அந்த தர்மம் பேசப்பட்டது. அதே மாதிரியாக ஒரு திருடனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செஞ்சான், அந்த தர்மத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம இனிமேல் வாழ்க்கையில் திருடக்கூடாது,
நம்மளும் இதே மாதிரி சம்பாதிச்சு பிறருக்கு தர்மம் செய்யணும் என்ற சிந்தனையில் வந்துட்டான். அப்படிலாம் சொல்ல போய் தான் அந்த செய்தி வெளியில பரவுது. அதனால அவர் என்ன செய்றார், அல்லாஹ்வை புகழுகிறார் அப்படிங்கிறது இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே பார்க்க முடியும். ஆக மொத்தம் வானவர் மூலமாக சொல்லப்பட்டது, அந்த தர்மம் ஏற்கப்பட்டது. அவருடைய நியத் தர்மம் செய்ய வேண்டும் என்பதுதான். இதிலிருந்து நமக்கு அன்பானவர்களை பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, காரியங்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்து தான். நம்முடைய நீயத்து வந்து சரியாக இருந்துன்னு சொன்னால் அது கரெக்டாக உரியவர்களை போய் அடைஞ்சிடும். அப்படி அடையாவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், நமக்கு நிறைவாக வழங்கப்படும். ஏன் நீ வந்து இப்படி இருக்கிற, நீ அப்படி செஞ்சா தான் நான் உனக்கு தருவேன் என்று நம்ம காரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க இடத்துல வாகனத்தில் வந்து ஒருவர் தர்மம் கேட்டாலும் இருந்தால் என்ன செய்யணும், கொடுங்கன்னு சொன்னாங்க. இருந்தால் தர்மத்தை கொடுங்க, இல்லைன்னா அழகிய வார்த்தை சொல்லுங்க, விரட்டாதீங்கன்னாங்க. இதை இஸ்லாம் சொல்லக்கூடியது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான். இது எப்படிப்பட்ட மாதம், இது இறையச்சத்தினுடைய மாதம், பாவ மன்னிப்புடைய மாதமாக இருந்தாலும் தர்மத்தின் மாதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வதன் நாஸ், மக்களிலேயே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க. எப்படி, ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் தன்னிடத்தில் குர்ஆனை மீட்டுவதற்காக வரும்போதெல்லாம், ஜிப்ரீலை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க, அஜ்வதும் பிஹைரின் பிரீஹி முர்சலா மின் ரீஹி முர்சலா, வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட அதிக வேகத்தில் என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கும் போதெல்லாம் தர்மத்தை குடித்து கரைத்து விடுவார்கள். ரமலான் மாதத்தில் குறிப்பாக இந்த கடைசி 10 எல்லாம் நாம் என்ன செய்யலாம், உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஈத்திகாஃப் எப்படி தர்மம் செய்ய அப்படின்னு பேசுறதுக்கான காலமெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் சிங்கிள் பட்டன்லேயே வந்துருச்சு. நம்ம குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி தர்மம் செய்யலாம். அப்ப நம்முடைய நியத் என்ன இருக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை வழங்குகிறான், இதிலிருந்து நான் தர்மத்தை அல்லாஹ்வுடைய ஓப்பை நாடி செய்கிறேன் என்று நினைத்து நாம் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அன்றாடம் அறிவிப்பு வருது. இந்த பள்ளிவாசலுக்கு தாங்க, அந்த கட்டுமானத்துக்கு தாங்க, அதே மாதிரியாக அனாதை ஆசிரமத்துக்கு தாங்க, நோய்வாய்ப்பட்டவருக்கு தாங்க, மகளிர் அரபிக் கல்லூரிக்கு தாங்க, ஹிஃபுல் மர்சாக்கு தாங்க. டெய்லி என்னடா இது ஒரு நாள் விட மாட்டீங்களா என்று சொல்ற அளவு புலம்புற அளவுக்கு தான் எப்படி இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கு. ஆளாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு தந்துக்கிட்டே தான் இருக்கான். கொடுக்க கொடுக்க குறையாது, 2 தான், கல்வியும் இந்த செல்வமும் தான். நாம் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யுது, நம்ம இடத்துல அது ஊறிக்கொண்டே இருக்குமே தவிர அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, குறையாது, ஒருபோதும் குறையாது. அப்ப நம்ம நியத் எப்படி இருக்கணும், நம்ம சரியான முறையில், அது யாருக்கு வேணா போகட்டும், அது எப்படியாவது அல்லாஹ்விடத்திலே நான் தர்மம் செய்து விட்டேன், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரே ஒரு பேருத்தம்பழத்தை நாம கொடுத்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்க்கறத்தால் பெற்றுக்கொண்டு அதை குதிரை குட்டியை வளர்ப்பதை போல் வளர்க்கிறான். ஹத்தா தக்கூனா மிஸ்லல் ஜபல், ஒரு மலை அளவுக்கு அல்லாஹ் வளர்த்து விடுகிறான் என்பதாக நாம் செய்தியை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த தர்மத்தினுடைய சிறப்பை உணர்ந்து நல்ல நியத்தில் நாம் தர்மம் செய்ய வேண்டும். 2வது, அது உரியவருடைய கைக்கு போகாவிட்டாலும் அவருக்கு கொடுத்ததனுடைய நன்மை நம்ம நியத்தை பொறுத்து கிடைத்து விடும். அதே மாதிரி இந்த மனிதர் பாருங்க, தொடர்ச்சியாக விடாமுயற்சி, அதாவது தர்மம் கொடுக்கறதுல முதல்ல போனது அவர் யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியாது, மறுநாள் தான் ரிசல்ட் வருது, இது ஒரு திருடனுக்கு போயிடுச்சு, இது ஒரு விபச்சாரிக்கு போயிடுச்சு, அப்போ நம்ம இன்னைக்கு கொடுப்போம். அப்போ பாருங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, கொடுத்துட்டோம், சரி அடுத்து ஒரு ஏழைக்கு நம்ம கொடுத்துருவோம், அப்பவும் யாருக்கு, பணக்காரருக்கு போயிடுச்சு, சரி அடுத்து நம்ம ஒரு ஏழை கொடுத்துருவோம் என்று அவர் நினைச்சு கொடுக்குறார். இடத்துல அவருக்கு வந்து ஏழையை பார்த்து கொடுக்க தெரியாதா, இப்படி எல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. அவருடைய நியத்து தர்மம் கொடுக்க வேண்டும். அவர் தொடர்ச்சியாக என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ இந்த மாதிரியாக அல்லாஹ் நமக்கு விசாலமாக வழங்கி இருந்தால், நமக்கு விசாலமாக வழங்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் நம்ம என்ன செய்யணும், தொடர்ச்சியாக நமக்கு அல்லாஹ் வழங்கியிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பதும் இதில் ஒரு செய்தி. அதே மாதிரியாக இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு சரியான நீயத்தில் தர்மம் செய்யக்கூடிய, இந்த மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை எடுக்கணும். அடுத்தபடியாக இன்னொரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தி, அபூ ஹுரைரா மற்றும் ஹுதைஃபா 2 பேருடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது. அதாவது ஒரு மனிதர், முதல்ல ஒரு செய்தி நான் சொல்கிறேன், 2வது செய்தி சொல்கிறேன், 2 ஒரே செய்தி தான் கிட்டத்தட்ட. முதல்ல ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, மரண சம்பவம், இதே மாதிரியாக அவருக்கு மரண நேரத்தில் இருக்கும்போது மலக்குல் மௌத் வரார். உன்னிடத்துல ஏதாவது ஒரு சிறந்த அமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவர் சொல்றார், எந்த சிறந்த அமலும் இல்லை அப்படிம்பார். அப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல கூலி இருக்கு, நல்ல ஏதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்ல ஏதாவது நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு, என்கிட்ட ஒரு அமல் இருக்குது. அது என்ன அமல்னா, நான் வியாபாரம் செய்யும் பொழுது வசதி உள்ளவர்களுக்கு என்ன செய்வேன், அவகாசம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தேன். அதே மாதிரி சிரமப்படக்கூடியவங்களுக்கு மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், பொருளாதாரத்தை கொடுப்பாரு, வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல, அவர் கடன் கொடுப்பார். அப்படி கடன் கொடுக்கும்போது வசதி இருந்தால், வசதி இல்லாதவருக்கு என்ன செய்வார், அவர் அவகாசம் கொடுப்பார். நான் இன்னைக்கு தந்துடுறேன், நாளைக்கு தரம்பாங்க, வசதி இருக்கும் அவங்கள்ட்ட, அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பார். பொருளாதார வசதியே இருக்காது, வியாபாரம் பண்ணிடுவாங்க, கடைசியில் அந்த காசை வந்து இந்த சரக்குக்கு காசை கொடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான மக்களுக்கு சிரமப்படுவார். அந்தவங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், கடன் என்ன செஞ்சுட்டேன், தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படிம்பார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குல் மௌத்தில் சொல்லுவார், உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியுமே, மலக்குல் மௌத்தை என்ன செஞ்சார், அவரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவருக்கு நமக்கு எப்படிப்பட்ட மலக்குல் மௌத் வராரு,
அந்த நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னா. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்குரியவன் ஒருவன் தான் என்று உறுதியாக இருந்து அதில் யார் சொல்லிட்டு அதில் யார் உறுதியாக இருந்தாங்களோ அவனத்துல வானவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன வழிதான், இந்த உயிர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சொர்க்கம் தான் அப்படிங்கிற நற்செய்தி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அந்த மனிதருக்கு சுவனம் உங்களுக்கு இருக்கு என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. என்ன காரணத்தினால? அவர் அந்த கடனை சிரமப்படுவதற்கு அதாவது தள்ளுபடி பண்ணதுனால. அதே மாதிரி வசதியானவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்கணுக்கு பரவாயில்ல, கட்டன் ரைட்டு அப்படி அவரை நெருக்காம பரவாயில்லை என்று இலகுவாக தாராளமாக அவர் விட்டு கொடுத்ததுனால என்ன செய்யப்படுது? இவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று வருகிறது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் எப்படி வருதுன்னா, ஒரு மனிதர் என்ன இருந்தாரோ அவர் கடன் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். மக்கள் சிரமப்படணுங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த கடன் கொடுக்கும் பொழுது என்ன செய்வாரா? தன்னுடைய பணியாளர்கிட்ட வசூல் பண்ணிட்டு வரும்போது என்ன செய்வார்? எப்பா உன்னிடத்துல அவர் வந்து தர்றேன்னு சொன்னார்னா, இல்லை இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொன்னார்னா அந்த அவருக்கு அவகாசம் கொடுத்துரு. எனக்கு முடியவே இல்லை, எனக்கு இந்த கடன் என்னால் கட்டவே முடியல, அல்லாஹ்வுக்காக ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னா என்ன செஞ்சிரு, நீ தள்ளுபடி பண்ணிரு அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே செய்தி. அது அந்த மலக்குல் மௌத்துடைய சமூகம் இந்த செய்தி. அப்போ இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்கினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ரெண்டு செய்தியும் சொல்லக்கூடியது என்ன? கடன் கொடுக்கக்கூடியவரை பற்றி. இன்னைக்கு நம்ம இடத்துல கடன் கேட்க யாராவது வந்தாலே அல்லது கடன் கேட்கனாலே நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து திட்டக்கூடிய அளவுக்கு மாறிடும். ஏன்? கடன் நம்மள்கிட்ட கேட்க வருவாங்க, கொடுக்கக்கூடாதுன்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஒரு கடன் கொடுத்துட்டேன்னா திருப்பி வரவே வராது. நாம் சிரமத்தில் இருக்கும்போது என்ன செய்வாங்க? அவர்கள் நமக்கு கடன் கொடுத்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களில் சிறந்தவர் கடனை அழகிய முறையிலே திருப்பி கொடுக்கும்ன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ கடன் வாங்கும்போது அதை அடைக்கணுங்கிற நீயத்தோடு நம்ம வாங்கணும், அழகிய முறையில் திருப்பி கொடுக்கணும். இதுதான் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. இதுதான் கடன் வாங்குறதுடைய ஒழுங்குகள். ஆனாலும் இது எல்லா சிரமங்கள் இருக்கும்னு தெரிஞ்சும் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய சகோதரர், நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர், நம்ம கொடுக்கலாம் யார் கொடுப்பா? வேற பக்கத்து மொஹல்லாவில் போயா கையேந்துவார்? நம்முடைய சகோதரருக்கு நம்ம தான் கொடுக்கணும். நம்மளோடு தோல் நின்று தொழுகிறான், நம்முடைய ஜமாத்தில் ஒரு அங்கத்தினர் இருக்கிறான், அல்லது நம்முடைய அனுதாபியாக இருக்கிறான், எல்லா பணிகளுக்கும் வர்றான், நம்ம கொடுத்து தூக்கி விடுவோம் என்று ஒரு கடனை கொடுக்குறோம். அவர் சிரமப்படுறான்னு தெரிஞ்சால் தள்ளுபடி பண்ணுவது மிகவும் சிறந்தது. அது மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும். அல்லது அவர் அவகாசம் கேட்குறாருனா, இல்லை இப்படித்தான் சொல்லி கட்டன் ரைட்டாக இருக்கக்கூடாது, பரவாயில்லை உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ தாங்க, ஒரு மாதத்துக்கு கூட ஒரு மாதமா பரவாயில்லை என்று நாம் அவகாசம் கொடுப்பதும் சொர்க்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும். அதுதான் இந்த ரெண்டு செய்தியில் நமக்கு சொல்ல வேண்டியது. அதில் படிப்பினை நமக்கு என்ன? மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும், தள்ளுபடி பண்ணுவதும் அவகாசம் செய்தி. இதுதான் பிரதானமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தி சொன்னாங்க. அதான் அந்த கடன் சம்பந்தமாக சொல்லும்போது சொன்னாங்க, ஒருத்தர் கடன் கேட்குறாரு, அவருக்கு நம்ம கொடுக்குறோம், அவருக்கு கொடுத்துட்டு அவருக்கு அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய நிலையிலே மீண்டும் நம்மள்டே கடன் கேட்குறாரு. ரெண்டாவது வாட்டி கடன் கொடுத்தா அது என்ன? ரெண்டாவது வாட்டி கடன் கொடுத்தா அதுக்கு என்ன? ஒருத்தருக்கு நான் கடன் கொடுக்குறேன், அவர் திருப்பி என்ன செய்யல, அவகாசம் கேட்கல, அடைக்கவும் இல்லை, திருப்பி நம்மள்ட்ட வந்து அவகாசம் அதாவது திரும்பி கடன் கேட்குறார். அப்போ நான் அவருக்கு மீண்டும் கடன் கொடுக்குறேன். அது எப்படிப்பட்ட சிறப்பு? அவருக்கு முதல்ல கொடுத்த கடனை என்ன கடன் கொடுத்தோமோ அதை அவருக்கு தர்மம் செய்த கூலியை அல்லாஹ் நமக்கு தரேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய சிறப்புங்கிறத நம்ம உணரணும். ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்கறதுனால அவரால் அடைக்க முடியலன்னா விட்டு கொடுக்குதாலோ அல்லது மீண்டும் மீண்டும் கடன் கொடுப்பதனாலோ அவருக்கு தர்மம் செய்த கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகிறான். அப்போ இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல்வேறு அறிவிப்புகளை பார்க்க முடியுது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பூமியில் உள்ளவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, வானத்தில் இருக்கும் என்ன செய்வான்? நமக்கு இரக்கம் காட்டுவான். இதுதான் அந்த இரக்கம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சொர்க்கமும். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு மறுமையில்? இந்த உலகத்தில் நாம் இவ்வளவு கஷ்டப்படுறது, இவ்வளவு சிரமப்படுவது, இவ்வளவு நன்மைகள் செய்வது, இவ்வளவு அமல்கள் செய்வது, போராடுவது, முயற்சிப்பதெல்லாம் எதுக்கு? அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் பெறணும் தானே. அப்போ இந்த ரெண்டுக்கான வாய்ப்பு என்ன? இன்னைக்கு வந்து நம்முடைய ஜமாத்தில் கூட நம்முடைய பல்வேறு பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்க, அழகிய கடன் நம்ம கொடுக்கக்கூடிய இருக்கிறோம். பைத்துல் மால்லேருந்து என்ன செய்கிறோம், மக்களுக்கு அழகிய கடன் உதவி செய்கிறோம். எல்லா பக்கத்தில் போய் வட்டியில் விழுறாங்க, வட்டியில் விழுந்துட்டு அடைக்க முடியாமல் கடைசி என்ன செய்கிறாங்க, மீண்டும் மீண்டும் அதிலே போட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம், அழகிய முறையில் கடன் உதவிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கும். இதெல்லாம் எதற்கு? நாம் அவர் வந்து வட்டியில் விழுந்து விடக்கூடாது. அதே சந்தர்ப்பத்தில் நமக்கும் இந்த ஜமாத் சார்பாக அவருக்கு என்ன செய்கிறோம், அவருடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுக்கிறோம். நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பரக்கத் செய்யணும், நம்மை மன்னிக்கணும், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரணும் என்ற ஒரு நியத்தில் தான். அப்போ அந்த தர்மம் செய்த கூலி கிடைக்கும். இதெல்லாம் முக்கியமான. இப்போ சொர்க்கத்தை பெறணும்னு நினச்சா அதிகமாக நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தரும் பொழுது நம்ம இன்னைக்கு சொன்ன செய்தியெல்லாம் பாருங்கள், எல்லாமே நல்ல அஹ்லாக்கான விஷயங்கள், நல்லறமான விஷயங்கள், நல்ல நற்குணங்களான விஷயங்கள் எல்லாமே பொருளாதாரம் சார்ந்து வருகிறது. அப்போ இந்த ரமலான் மாதத்தில்
கடன்பட்டவருக்கு நாம் ஜக்காத்தில் நாம் கொடுக்கும்போது கடன்பட்டவரை தேடி கொடுங்க. அந்த 8 வகையான சாராரில் ஒருத்தர் யார்? கடன்பட்டவர் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்முடைய ஜக்காத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருந்தால் நாம் பள்ளிவாசல் மூலமாக கொடுக்கலாம். நமக்கு தெரியுது, பகிரங்கமாக தெரியுது இவர் கடன்பட்டவர் இருந்தால் வட்டியில் போய் தான் விழுவார்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் கொடுங்க, அவருக்கு அவகாசம் கொடுங்க, இல்லைன்னா அதை சலுகை பண்ணுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் தருகிறான் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் படிப்பினையாக பெற வேண்டும். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி தான். முன்னால் வாழ்ந்த இறை தூதர்களில் ஒருவர் என்ன செய்கிறார், தன் சமூகத்தை, ஒரு மனிதர், ஒரு இறை தூதர், அவர் தன்னுடைய சமூகத்தில் போகிறாரு. அந்த மக்கள் எல்லாரும் அந்த இறை தூதரை என்ன செய்கிறாங்க, அவர் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அடிக்கிறாங்க, இரத்த கலரியாக்கிறாங்க. அவர் தன்னுடைய முகத்தில் உள்ள இரத்தத்தை துடைத்து கொண்டு ஒரு வாசகம் சொல்கிறார், அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். என்ன விசுவாசம் சொன்னார், அதாவது என்ன, என் இறைவா இவர்களை மன்னித்திரு, இந்த உம்மத்தை மன்னித்து விடு, அவர்கள் யாது செய்கிறோம் என்பதை அறியாமல் இதை செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிருன்னு சொல்றார். இந்த செய்தியும் என்ன செய்யுது, இது முன்பு வாழ்ந்த பனு இஸ்ரவேல் அல்லது அதுக்கு முன்பு வாழ்ந்த ஏதோ ஒரு நபிமாரை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்க வேண்டிய படிப்பினை என்று சொன்னால், பிறரை மன்னிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இது எப்படிப்பட்ட ஒரு பண்பு என்று சொன்னால், அதாவது துன்பத்திலும் மன்னிப்பு கேட்கக்கூடியது இறை தூதர்களுடைய பண்பு. அது ஒரு சிறந்த முன்மாதிரி. அப்போ தவறு, அதாவது நம்முடைய பக்கத்தில் எந்த குற்றமும் இல்லை, தவறு இழைக்காமல், அதாவது நமக்கு தீங்கு செய்யக்கூடியவங்களை நாம் மக்களுக்கு நல்லதை சொல்கிறோம், அவங்க நமக்கு ஹார்ம் பண்ணுறாங்க, நம்மளை என்ன செய்கிறாங்க, தவறு இழைக்கிறாங்க. அப்படி தவறு இழைக்கும் போது அவரை சபிக்காமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதுங்கிறது மிக உயர்ந்த ஒரு அகலாக். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதும், அவர்களுக்காக மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் வேண்டி அவர்களை மன்னிப்பதும், அதே போல அவர்களை சபிக்காமல் நாம் மன்னித்து விட்டு விடுவதும், அலட்சியை போக கூட அவர்களுக்காக துஆ செய்வதும் மிகப்பெரிய ஒரு அகலாக். இது நபிமார்களுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த செய்தியில் வரக்கூடிய அந்த செய்திக்கு ஏற்றார் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். என்ன சம்பவம் சொல்லுங்க எல்லாரும்? மாஷா அல்லாஹ், தாயிஃப். எல்லாம் நானே பேசிக்கிட்டு இருக்கேன்ல, வரலாறு எல்லாரும் தெரியுமில்ல, அதனால தான். அப்போ தாயிஃபுடைய சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இதே சூழலுக்கு நிகரான ஒரு சூழல். அல்லாஹ்வுடைய தூதர் இரத்த கலரி ஆக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மலக்கு என்ன செய்கிறாரு, அந்த மலையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வானவர் 2 மடைக்கு நடுவில் வச்சு இந்த தாய்க்கு மக்களை நசிக்கிறட்டுமான்னு கேட்டார். அதுக்கு என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இதற்கு பிறகு வர்றவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், என்ன புரிஞ்சுக்கலாம், மார்க்கத்தை புரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாங்க, இது தன்னை பற்றிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பல அறிஞர்கள் அதற்கு மாற்று கருத்தும் தெரிவிக்கிறாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி உட்பட இன்னும் சில அறிஞர்கள் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்பு வாழ்ந்தவன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னது தன்னைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு உதாரணம் இந்த தாயிஃப் சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு அடிக்குறிப்பை ஃபதுகுல் பாரியில் குறிப்பிடுறாங்க. ஆனால் இதற்கு மாற்றமாக பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது முன்பு வாழ்ந்த ஒரு இறை தூதரை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இறை தூதர்களுடைய பண்பு எப்படி, அவர்கள் தமக்கு சிரமத்தை கொடுத்தாலும் சொல்லக்கூடிய, எப்படி நான் சொல்கிறதுக்கு மாற்றமாக நீ செய்வேன், நான் உனக்கு நல்லது. நம்ம சாதாரணமாக நம்முடைய பேச்சு சொல்லும் போதே அந்த பேச்சுக்கு எதிர்கருத்து வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், அந்த உயர்வு மனப்பான்மை நமக்கு ஈகோ வந்துடும். நான் உனக்கு நல்லது சொல்கிறேன், நீ எனக்கு கெட்டது சொல்றிய, இப்போ கெட்டு போடான்னு செய்வோம், விட்டுருவோம். ஆனால் மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு சொர்க்கம் வேணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும். எப்படிப்பட்ட சொர்க்கம், வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கம். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். ஜன்னத்தின் அர்துஹா கஅர்லி ஸமாவாதி வல்லர், அது வானம் பூமி அளவுக்கு விசாலமான ஒரு சொர்க்கம் சொல்லிவிட்டு, அது யாருக்கு, முத்தகீன்களுக்கு என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வத்தர்ரா, அவர்கள் என்ன செய்வாங்க, வறுமையிலும் செழிப்பிலும் தர்மம் செய்வார்கள். வகாதிமீனல் கைல், அவங்க கோபத்தை வென்று விழுங்குவார்கள். வஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப கோபம் வரும்போது வென்று விழுங்கி, ஒரு வீரன் என்பவன் கோபத்தில் அடிக்கிறது வீரன் கிடையாது, அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து மக்களை மன்னிப்பவன் தான் வீரன் விசுவாசம் சொல்றாங்க. அப்ப இது மன்னிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்ப இறை தூதர்கள் இதற்கு முன்பு வாழ்ந்த விசுவாசம் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பு வாழ்ந்த இறை தூதராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வரலாற்று செய்தியை நமக்கு பெற வேண்டிய படிப்பினை, மக்கள்கிட்ட அவங்க அணுகும் போது, ஒரு சத்தியத்தை சொல்லும் போது மக்கள் புரியாம இருப்பாங்க, யாரெல்லாம் அவங்களை மன்னிச்சு அவங்க விளங்காம செய்யறாங்க,
அவங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன், அவங்க விளங்காமல் செய்கிறாங்க. கேட்டாங்களே ரத்தத்தை தொடச்சிட்டு, அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குறது? மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக தூதர்கள் இருந்தார்கள். இது மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல், மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி, மிகச்சிறந்த ஒரு பண்பு. அவர்களுக்காக துவா செய்வது அதை விட சிறந்த பண்பு. அப்போ அந்த துவா செய்யக்கூடியவர்களாக, அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தையும் நமக்கு தருவான் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்க முடியும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி இந்த வகுப்பை முடிச்சிருவோம். அதாவது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு 2 பெண்கள் என்ன செய்கிறாங்க, சண்டையிடுறாங்க. சண்டையிட்டுட்டு ஒரு பஞ்சாயத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தில் கொண்டு வராங்க. நபிமார்களுடைய வரலாறு தான், பனி இஸ்ரவேல் சம்பவம் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தில் கொண்டு வராங்க. என்ன சம்பவம்னா, 2 பேருடைய பசங்களும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பையனை என்ன செஞ்சுட்டு ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஓன் பையனை தான் தூக்கிட்டு போச்சு. இவங்க சொல்கிறாங்க ஓன் பையனை தான். அந்த பையன் வந்து தூக்கிட்டு போனது உன்னுடைய பையன் தான், பழி சொல்லி இருக்கக்கூடிய பையன் என்னுடைய மகன் சொல்கிறாங்க. இதுதான் ஆர்கியூமெண்ட். என்னுடைய பிள்ளைய தூக்கிட்டு போயிடுச்சு, ஆனால் இருக்கிற பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யுது, வாதிடுவது. ஒருத்தவங்களுடைய குழந்தை தான் அது, இன்னொருத்தவங்க குழந்தை கிடையாது. அப்போ இதை கொண்டு வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் போது என்ன செஞ்சாங்க, வயதுக்கு மூத்த ஒரு பெண்மணிக்கு என்ன செஞ்சாங்கன்னா தீர்ப்பு கொடுத்தாங்க, இது உன்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த சண்டையை முத்தி போய் மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வராங்க. அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வராங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து எதுவுமே அவங்களுடைய வாதத்தை கேட்கல. நேரம் ஒரு கத்தியை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கத்தி கொண்டு வந்த உடனே அந்த குழந்தைய நான் அறுத்துறேன், அறுத்து 2ஆ பிச்சு ஆளுக்கு பாதி பாதி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வயது கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, 2 பேரில் யார் வயது கம்மியோ இளையவளை என்ன செய்கிறாங்க, அவங்க பதறாங்க. ஐயோ அப்படி செஞ்சிடாதீங்க, இந்த பிள்ளையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அப்படி செஞ்சிடாதீங்க, அது என்னுடைய குழந்தை, அறுத்துறாதீங்க அப்படிங்கும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை கீழே வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, இளையவளுக்கு உள்ளதான் குழந்தை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தை உண்மையிலே இளையவளுக்கு உள்ளதான். தூக்கிட்டு போகப்பட்ட குழந்தை யார், இது அந்த வயது மூத்தவுடைய பெண்மணியுடைய குழந்தை. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, தப்பாக கொண்டு வராங்க. இந்த செய்தியிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. முதலாவது, நம்ம இடத்துல ஒரு வழக்கு வருகிறது என்று சொன்னால் அதை வந்து நீள அகலங்களை பார்த்து சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும், தீர்ப்பு கொடுக்கக்கூடிய. எப்பொழுதும் உணர்ச்சிக்கு நம்ம இடமளிக்காமல் அதனுடைய வாத பிரதிவாங்களை வைத்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தீர்ப்பு வழங்கணும். பார்த்தோட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, மகனுக்கு தெரிந்த சட்டம் கூட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. லா யுகல்லிஃபுல்லாஹ், அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது தூதர்களுக்கு மத்தியில் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, தூதர்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது, நாம் பாகுபாடு காட்டக்கூடாது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொன்னாங்க, என்னிடத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது, ஒரு வழக்கை நீங்கள் கொண்டு வரீங்க, ஒருத்தர் மோசடிக்காரராக இருப்பார், இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். யார் வாதத்தை சரியாக வைக்கிறாங்களோ, பாதிக்கப்பட்டவனை விட மோசடி செஞ்சவன் திறமையான ஒரு வாதத்தை வச்சா நான் அவனுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்குவேன். அதனால இது வந்து மனிதனுடைய இயல்பு. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல தப்பு பண்ணல. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த அளவுக்கு சொல்றான்னா, வலகத ஆதைனா தாவூத வ சுலைமான இல்ம வ கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்து நம்ல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மையும் ஹிக்மாவை வழங்கி இருக்கிறோம் என்று சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வந்து ஹிக்மத்தை கொடுத்துருக்கிறான், இல்மை கொடுத்துருக்கிறான். அதே போன்ற இல்மைத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருக்கிறான். ஆனால் முதல்ல அவங்க வைக்கும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வச்ச வாதத்தை வச்சாங்க. அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் வைக்கும்போது மூத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தனக்கு சார்பாக வச்சுட்டாங்க, இவங்களுக்கு வாதம் வைக்க தெரியல. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஹிக்மத்தை பயன்படுத்தினாங்க, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, வாதத்தை கேட்கல. 2 பேர் இதுதான் வழக்காண்டோன்னே கத்தியை தூக்கிட்டு அவங்க அறிவுபூர்வமாக என்ன செஞ்சாங்க, வேற ஒரு முறையை கையாண்டாங்க. அதில் ரிசல்ட் கிடச்சிருச்சு. அப்போ தகப்பனுக்கு தெரியாத மகனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரியா என்ன செய்யக்கூடாது. இது வந்து நபிமார்களை சஹாபாக்களை இழிவாக பழிக்கக்கூடியவர்களுடைய வாதம் இந்த மாதிரியான வருது. நம்ம என்ன செய்யக்கூடாது, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, தூதர்கள் மத்தியில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 பேரையுமே சமமாக ஞானம் வழங்கியிருக்கிறோம் என்று சூரத்து நம்ல்ல சொல்லியிருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் இந்த இடத்துல மிக பிரதானமாக வெளிப்படுவது தாய் பாசம். சரிங்களா, அதாவது கத்தியை எடுத்தவொடனே அந்த தாய் என்ன சொன்னாங்க, மூத்தவங்க கூட அப்படி பதறலை. அதான் தான் சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. என்னன்னாலும் அந்த தாயுடைய மனசுங்கிறது விட்டு கொடுக்காது. என் பிள்ளை அவங்கள்ட்ட இருந்தான்னு பரவாயில்லை, உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிறக்கா என்ன செஞ்சுட்டாங்க, அறுக்காதீங்கன்ட்டாங்க. அப்போ தாயுடைய பாசத்தை அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு பெற்றெடுக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே அதிகமாக நீங்கள் நட்பு பாராட்டுறதுக்கு தகுதியானவங்க யார், முதலாக உம்மிக்கங்கிறாங்க, 2வது உம்மிக்க, 3வது உம்மிக்க, 4வது அபிக்கங்கிறாங்க. 3 இடம் அல்லாஹ் வந்து இஸ்லாத்திலே தாய்மார்களுக்கு தான் கொடுக்குறான். என்ன காரணம், அவங்க கஷ்டப்பட்டு சுமந்து பிறந்திருக்காங்க. அதனால இந்த தாய் எப்பொழுதுமே நாம் வந்து பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில், அவங்களுக்கு உபகாரம் செய்வதில், பணிவை என்ற இறக்கையை தாழ்த்துவதிலே குறிப்பாக முதலாவது அதில் தாய்க்கு தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு
தாயுடைய பேச்சுக்கள் எல்லாமே எப்படி மாறிச்சு? ரசூலா செஞ்ச முன்னறிவிப்பு ஆனிச்சு. அடிமை பெண் எஜமானி ஈண்டெடுப்பான்னு சொன்னாங்க ரசூலா. அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதனால தாயினா ஒரு நாயை விட மோசமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறது. அவங்களோட வாதத்தில் மிகைப்பதும், அவர்களை மனதால் கஷ்டப்படுத்துவதும், அவங்களை சிரமத்துக்குள்ளாக்கும். சீ என்று கூட சொல்லாத நல்லா சொல்றாங்க இல்லையா? உஃப்மா உஃபில்லக்கும், நீங்க உஃப் என்ற சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தாயினுடைய பாசத்தையும் இஸ்லாம் இந்த தாய்க்கு கொடுத்தக்கூடிய இந்த முக்கியத்துவத்தையும் அப்படியே நீங்க ஒப்பிடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70 தாயை விட பாசமானது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையை இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டியிருக்கிறது. நம்முடைய தவறுகளுக்காக லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்து அழுதால், நம்ம நேற்றே சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம், இந்த ரமலானுடைய கடைசி இறுதி 10 பாவ மன்னிப்பிற்கான மாதம், தர்மத்திற்கான மாதம், அகலாக்காக பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரக்கூடிய மாதம். எனவே இந்த முன்பு வாழ்ந்த அந்த சமூகத்தில் சொல்லப்பட்ட இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய எந்த படிப்பினைகளை நாம் சுட்டி காட்டினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில பெற்று இந்த ரமலானிலேயே நம்முடைய குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ர் இரவிலேயே பொருளாதாரத்தில் இருந்து அதிகமாக தர்மம் கொடுப்பது, கடனை தள்ளுபடி பண்ணுவது, அது மாதிரியான படிப்பினைகளை அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தையும் நன்மையும் ஆதரவு வைத்து இந்த அகலாக்கான காரியங்களை படிப்பினை பெற்றவராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் கேட்ட அதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தையும் தௌஃபீக்கையும் தருவான கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.